வைத்து சென்றிருக்கிற நம்பிக்கையை காப்பதற்காக இங்கே நாம் கூடியிருக்கிறோம். நமக்கெல்லாம் அடையாளமாக, நமக்கெல்லாம் பெருமைகள் பல தேடித்தந்து இந்த இயக்கத்தின் இதயமாக, நம் ஒவ்வொருவரின் இதயத்தின் இயக்கமாக, எனக்கு எல்லாமுமாய் எனக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் எல்லாமுமாய் திகழ்ந்த நம் இதய தெய்வம் அம்மா அவர்களை வணங்குகிறேன். புரட்சி தலைவருக்கு பிறகு தாயிருந்து நம்மை வழிநடத்திய தன்னிகரில்லா இந்த மாபெரும் இயக்கத்திற்கு என்னை கழக பொதுச் செயலாளராக ஒரு மனதாக தேர்வு செய்து அம்மாவின் வழியில் கழக பணியாற்றிட என்னை பணித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரம் கூட்டங்களுக்கு நான் அம்மாவோடு சென்றிருக்கிறேன். ஏறத்தாழ 33 ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ கூட்டங்களில் அம்மாவுடன் கலந்து கொண்டேன். ஆனால் இன்று மேடைக்கு வந்து உங்களிடையே பேசுகிற ஒரு சூழல் எனக்கு உருவாகி இருக்கிறது. உங்களின் அன்பு கட்டளையை ஏற்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எனக்கு ஏற்பட்டுள்ளது. நான் கனவிலும் கூட நினைக்காத ஒன்று, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒன்று நடந்துவிட்டது. தலையில் இடி வந்து விழுந்ததைப் போல நன்கு உடல் நலம் தேறி வந்த நம் அம்மா நம்மை விட்டு பிரிந்து விட்டார். தன்னை நம்பி வந்த யாரையும் கைவிடாதவர் இன்று தனது மரணத்தின் மூலம் நம் அனைவரையும் கைவிட்டு விட்டார். நம் அம்மாவுக்கு இந்த இயக்கம்தான் வாழ்க்கை. எனக்கோ அம்மாதான் வாழ்க்கை. ஆனால் இறைவன் தன் அன்பு மகளை தன்னிடம் அழைத்துக் கொண்டு விட்டார். 75 நாட்கள் எவ்வளவோ போராட்டங்கள். நம் அம்மாவை மீட்டுவிட வேண்டும் என்கிற மருத்துவர்கள் போராட்டத்தோடு கோடான கோடி தொண்டர்களாகிய நமது ஆன்மீக வழிபாடுகளும் ஒன்று சேர அவை நம் அம்மாவை காப்பாற்றிவிடும் என்று நான் உறுதியாக நம்பினேன். அது தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து தனியறைக்கு வருகிற அளவுக்கு அம்மாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. எய்ம்ஸ் மருத்துவர்களை வரவழைத்தும் தலை சிறந்த சிகிச்சைகள் மேற்கொண்டோம். லண்டன் மருத்துவர்களை தொடர்ந்து சிங்கப்பூர் மருத்துவர்களின் பிசியோதெரபி சிகிச்சை தொடங்கப்பட்டது. இன்னும் சில நாளில் அம்மாவை பூரண நலம் பெற்ற முழுமதியாக போயஸ் தோட்டத்திற்கு அழைத்து வந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த வேளையில் அம்மாவின் இதய துடிப்பை நிறுத்தி 10 கோடி தமிழ் மக்களின் பாசத்தாயை நம்மிடம் இருந்து இறைவன் பறித்து கொண்டான்.
இன்று நாட்டு அரசியலையே தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய ஒரு தேவதை இல்லாத அரசியல் மாடம் களையிழந்து நிற்கிறது. எனக்கோ அனைத்தையும் இழந்துவிட்டு நிற்கிற நிற்கதி நிலை. சில நிமிடங்கள் மட்டுமே அம்மாவை சந்தித்தவர்கள், சில முறை மட்டுமே அம்மாவை பார்த்தவர்கள், சில வினாடிகள் மட்டுமே அம்மாவிடம் பேசியவர்கள், அவர்களே இன்று அம்மாவின் பிரிவில் துடிக்கிறார்கள் என்றால் 33 வருடங்களை அம்மாவுடன் மட்டுமே என் வாழ்நாட்களை கரைத்துவிட்ட எனக்கு எப்படி இருக்கும் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அம்மாவின் அரசியல் ஆரம்ப காலம் முதல் இதய தெய்வம் அம்மா அவர்களோடு தொடர்ந்து பயணித்தேன். அப்போது யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் அம்மா என்கிற அந்த வார்த்தை இந்த அளவுக்கு மக்கள் இதயத்தை ஊடுருவும் என்று. ஆனால் இத்தனை ஆண்டுகள் அவரோடு இருந்த என் ஆசையெல்லாம் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா? அக்கா மதிய சாப்பாட்டிற்கு என்ன வேண்டும் என அனுதினமும் அம்மாவை பற்றிய சிந்திப்புகளிலேயே என் வாழ்நாட்களை செலவழித்தவள் நான். எனக்கு இப்போது 62 வயது ஆகிறது. கடந்த 33 ஆண்டுகளாக என்னுடைய 29வது வயது முதல் நம் இதய தெய்வம் அம்மாவோடு தான் இருந்துள்ளேன். அவரை விட்டு நான் பிரிந்திருந்த நாட்கள் மிக மிக குறைவு. அதை நாட்கள் என்று சொல்வதை விட அவருடைய கம்பீர குரலை நான் கேட்காத நேரம் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மாவும் கழகமுமே உலகம் என்று வாழ்ந்த என்னை உங்களின் அன்பு கட்டளை எஞ்சியிருக்கும் காலத்தை அம்மா கட்டி காத்த கழகத்திற்காகவும் கோடான கோடி கழக கண்மணிகளுக்காகவும் நான் வாழ வேண்டும் என்கிற உறுதியை எனக்குள் எடுக்க வைத்திருக்கிறது. அம்மாவுக்கென்று ஆசைகள் இருந்தது. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. அது இந்த இயக்கம் வாழ வேண்டும், தமிழ் மக்களின் எஞ்சிய காலத்தை அர்ப்பணித்து உழைப்பேன். நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அம்மா வழியில் பின்பற்றுவோம். அம்மா அவர்கள் வகுத்து தந்திருக்கும் நெறிமுறையில் நெல்முனை அளவும் மாறாமல் இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக பணியாற்றுவேன் என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பணிகள் எல்லாம் வெற்றி பெற உங்களின் ஒத்துழைப்பும் இறைவனின் ஆசீர்வாதத்தையும் வேண்டுகிறேன். தந்தை பெரியாரின் தன்மானம், பேரறிஞர் அண்ணாவின் இனமானம், புரட்சித் தலைவரின் கனிவு, புரட்சித் தலைவி அம்மா நமக்கு போதித்த துணிவு, இவற்றையே உயிராக உணர்வாக போற்றுவோம். எங்கள் அம்மா புகழை இப்புவியே சொல்லும். எப்படை வரினும் இப்படையே வெல்லும் என்று உறுதி கூறி, மக்களால் நான், மக்களுக்காகவே நான்
என்று முழக்கமிட்ட நம் அம்மாவின் வழியில் நம் பயணத்தை மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம்.